தமிழர்களின் கட்டுமரம் கருணாநிதி பேசுகிறேன். தமிழர்களின் கட்டுமரம் கருணாநிதி பேசுகிறேன். காலம் பல ஆயிற்று, மனம் திறந்து நான் பேசி காலம் பல ஆயிற்று. தடம் புரளா கட்டுமரம் கருணாநிதி மனம் திறந்து தமிழ் பொழிந்து காலம் பல ஆயிற்று. கனல் பறக்க கவி பாட என் உடல் இல்லை நாவசைக்க, வாடகைக்கு வாயெடுத்து நாவசைக்க வந்துள்ளேன். உடல்தான் பிரிந்தது உயிரல்ல, என் உடல்தான் பிரிந்தது உயிரல்ல. என் உயிர் இன்னும் தமிழர்களின் வசம் உண்டு, தமிழகத்தின் வசம் உண்டு. வாசம் இன்னும் தீரவில்லை, தமிழ் வாசம் இன்னும் தீரவில்லை. தினம் தினம் நுகர்கிறேன், உணர்கிறேன், உள்ளம் மகிழ்கிறேன். செவிகள் தான் இல்லை, இல்லை என்ற குறையில்லை. தினம் தினம் கேட்கின்றேன், உள்ளம் மகிழ்கிறேன். போற்றல்களும் தூற்றல்களும் தினம் தினம் கேட்கின்றேன். சான்றோன் என்பவரும் சண்டாளன் என்பவரும் என்னை தூத்தி பயணிக்க தீராத ஆசை சிலருக்கு. பயன் தரும் என்றிருந்தால் பாவம், பயணம் தொடரட்டும். தூற்றல்களும் போற்றல்களும் கட்டுமரம் கருணாநிதி கடந்து வந்த பாதை அது. வழியில்லா பலருக்கு வழி சமைத்து பழிகளும் பல சுமந்த கழகம் இது. பயணிக்க வழி இல்லை என்றால் தூற்றட்டும் பாவம், வேறு வழி இல்லை போலும். காமராஜர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார். காமராஜர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார். உண்மைதானே? திரை மூலம், கதை மூலம், கவி மூலம், வரி மூலம் தமிழ் அமுதை கருணாநிதி குடிக்க வைத்தார். வைய வேண்டாம் பாவம், உண்டகள் மயக்கத்திலும் உண்மையைத்தான் உணர்கின்றார். கவியரங்கு நடுவராக நான் இருந்த காலத்தில் என் புகழுரை உரைக்க வேண்டாம் என்று உரைத்த நடுவர் நான். என் புகழை நான் உரைக்க எள்ளளவும் ஆவல் இல்லை. காலத்தின் கட்டாயம். சிலருக்கு விந்தை வினாக்களுக்கு வைத்தியம் பதிலுரைக்க காலத்தின் கட்டாயம். கள்ளக்குடி வரலாறு அறியாத அறிவாளி. கள்ளக்குடி பட்டமதை பகுதியாய் கொக்கரிக்க அதை கேட்டு சில குடிகள் எள்ளி நகை ஆடி இங்கே வரலாற்றை திரித்துரைத்து வெற்றி பெற துடிக்கின்றார். வரலாறு அறியாது அடையாளம் கிடையாது தவிக்கின்றார். அடையாளம் வேண்டுமென்றால் நகை கட்டும். பயணிக்க வழியின்றி என் மீது ஏறுகிறார். ஏறட்டும் பாவம், கட்டுமரமாச்சு, கரை கொண்டு சேர்த்திடுவோம். கருணாநிதி என்ன செய்தார்? நானும் தான் கேட்கின்றேன். மக்களுக்கு நாட்டிற்கும் கருணாநிதி என்ன செய்தார்? ஆய்ந்தெடுக்க அவா எனக்கு. கருணாநிதி என்ன செய்தார் என்று நான் தேடுகையில் வலைநூல் பக்கங்களில் பக்கம் பக்கமாக பல்வேறு தம்பி தங்கை பதிவு பல பகிர்ந்துள்ளார். பொய்யின்றி மெய்யாக பட்டியலும் இட்டுள்ளார். கழகமிட்ட திட்டங்கள் பட்டியலும் இட்டுள்ளார். இறுதிங்கள் ஆனாலும் படித்து முடியாது, கேட்டும் தீராது. பார்க்கட்டும், கேட்கட்டும், பிறகு பழி கூறட்டும், குற்றம் குறை குறைக்கட்டும். எம் கழக பணி மீது குற்றம் குறை குறைக்கட்டும். கருணாநிதி என்ன செய்தார்? பதில் அவரை உரைக்கட்டும். முத்துவேல் என்ன திருக்குவளை தனில் நின்று திருவோடு ஏந்தினாரா? முத்துவேல் என்ன திருக்குவளை தனில் நின்று திருவோடு ஏந்தினாரா? தங்க குழல்களிலே தமிழ்நாதம் தந்திட்ட நிகரற்ற தமிழ் கலைஞன் தமிழனா இல்லையா என்றொரு ஆராய்ச்சி. வேடிக்கை. மதம் மாற்றி, பெயர் மாற்றி, உடன் தந்தை குறி மாற்றி, முப்பாட்டன் பெயருரைக்க குரல் நடுங்கி தடுமாறி, செந்தமிழன் நான் என்று எங்களையும் ஏமாற்றி பாட்டன் பெயர் தெரியாத பரிதாப பாதகர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார். பாவம், வேறு வழி இல்லை போலும். அடையாளம் இல்லாமல் என்னை வைத்து அடையாளம் தேடுகிறார். தேடட்டும் பாவம், நான் தான் கட்டுமரமாச்சேன். 1947 ராஜகுமாரி முதல் 1957 புதையல் வரை 16 திரைப்படத்தின் கதைவசனம் தீட்டி வென்று புதிதாக மகிழ்ந்தும் கோபாலபுரத்தில் இல்லமும் எனது உழைப்பில் கொண்ட பின்தான் 1957 தனில் முதல் தேர்தல் களம் கண்டு வெற்றியும் கொண்டேன். துயருண்ட மக்களிடம் திரள் நிதி சுருட்டி தின்னும் தோதகன் கூறுகின்றான் கல்லறையில் என்றென்னை. போதையில் தனித்தானே கனவு கண்டு என் பெயரை உளறுகின்றார். தமிழ்நாட்டு தலைவிதியே தலைக்கு மேல் தவிப்பெமக்கு. இருந்தாலும் தமிழீழம் அதற்கு மேல் பொறுப்பெமக்கு. பயணித்த தம்பிகள் அனைவருமே நன்கறிவர். நான் பட்ட பாடுகள் என் தம்பி நன்கறிவான். தம்பி அகம் அறிந்தோர்க்கு நான் கூற தேவையில்லை. அரைகுறை அரசியல் அறிந்தோர்க்கு நாம் கூறியும் பயனுமில்லை. உண்ணா விரதத்தை ஏளனமும் செய்கின்றார். எனது உண்ணா விரதத்தை ஏளனமும் செய்கின்றார். தள்ளாடும் வயதினிலும் எனது ஈழ மக்களுக்கு விடிவொன்று வேண்டுமென்று எத்தனை போராட்டம்,
எத்தனை விரதங்கள், எத்தனை பதவி விலகல்கள், எத்தனை தேர்தல் துரோகங்கள், எத்தனை கைதுகள், எத்தனை இழப்புகள். நாடிலிருந்து ஊரிலிருந்து உற்றார் உறவினரும் தான் இழந்து வாழ்விழந்த மக்களுக்கு தோள்கெடுத்த கழகம் இது. அவர்களிடம் கையேந்தி திரள் நிதி பெற்றதில்லை. உறவுகளின் பிச்சையிலே தன் குலத்தை உயர்த்தி வரும் கயவர்கள் கேட்கின்றார், கருணாநிதி என்ன செய்தார்? கண்ணாடி முன் நின்று கல்லெறிந்து பார்க்கின்றார். கண்ணாடி முன் நின்று கல்லெறிந்து பார்க்கின்றார். மனம் வெந்து புண்ணாகி கலங்கி நின்ற ஈழவர்க்கு தோல் சாய யார் வருவர் என்றிருந்த காலத்தில் கணக்கிட்டு திட்டம் ஒன்று தீட்டுகிறார். மாவீரன் தம்பியவன் புகழ் பாடி மக்கள் மனம் கவர்கின்றார். கதைகள் பல கூறுகின்றார், பொய் கதைகள் பல கூறுகின்றார். சேற்றின் மேல் நின்று கொண்டு தன்னை போற்றும் நாடகத்தில் தன் மீது சேற்றை வாரி என் மீது வீசுகின்றார். திக்கு திசை அறியாமல் திண்டாடும் மக்களுமே தந்திரம் அறியாமல் அவர் வலையில் வீழ்கின்றார். களம் வென்று பதவி கொண்டு மக்கள் சேவை திட்டங்கள் எல்லாமே பூச்சாண்டி, திருகு வேலை, இலக்கல்ல. பிரபாகரனை போற்றினால் நிதி வந்து கொட்டிடும், கருணாநிதியை தூற்றினால் நிதி வந்து கொட்டிடும். பிரபாகரனை போற்றினால் நிதி வந்து கொட்டிடும், கருணாநிதியை தூற்றினால் நிதி வந்து கொட்டிடும். இதுவே அவர் மந்திரம், இதுவே அவர் தந்திரம். பாவம் மக்கள் ஒரு நாள் அறிந்திடுவர், உண்மை உணர்ந்திடுவர். குறைப்பவர்கள் குறைக்கட்டும், பழிகூறி கதறட்டும், அவதூறு பழிகூறி இணையும் அவர் வையட்டும். கூடியிருக்கும் கூட்டமே அவர் சொல்லை நம்பட்டும். கூடி வரும் நேரத்தில் அவர் வேடம் அறியட்டும். கட்டுமரம் பயணத்தை காலம் பதில் கூறட்டும். ஓய்வென்று உழைத்து வந்த கட்டுமரம் கருணாநிதி ஓய்வெடுக்கப் போகின்றேன், இத்தோடு முடிக்கின்றேன். வாழ்க தமிழ்.